கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. என்ன அப்படின்னா, கேன்சரால் செத்தவங்களை விட கேன்சருக்கு வைத்தியம் பார்த்துருப்பாங்களே, கீமோதெரப்பி, ரேடியேஷன், இம்யூனோதெரப்பின்னு, இதால் செத்தவங்க தான் அதிகம். என்னடா ஒரு வைத்தியம் பண்ணால் அவங்க சரிதானே ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் உள்ளே போய் இந்த கீமோதெரப்பினா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இம்யூனோதெரப்பினா என்ன பண்ணுது, ரேடியேஷனாக என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ அது ஒவ்வொரு ஆர்கனை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த ப்ரொஃபஸர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளியராக எனக்கு ஒன்று சொன்னாங்க. எவ்வளவு ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷன் வந்து இன்டாக்டாக இருக்க வேண்டியது, ஆப்டிமம் ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேண்டியது அப்படின்றது எவ்வளோ முக்கியன்றதை அவங்க சொன்னாங்க. அப்போ தான் நான் டெசிஷன் எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்படி நான் இந்த வைத்தியத்துக்காக மற்ற பல பிரச்சனைகளை கொண்டு வர்றதா, இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா ஒரு கேன்சரோடது எப்படி அப்படின்னா, என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேசாம இருக்கீங்க. நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சு, கேன்சர்னு டிடெக்ட் பண்ணியாச்சு, அவர் ட்ரீட்டே பண்ணலை, ஆனால் அவர் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேன்சர்ஸோடைய க்ரோத்து பெருசாக இருக்காது. அப்போது அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை, ஒரு வலி இல்லை, வேதனை இல்லை அப்படின்றவங்க அதை செஞ்சுட்டாலே அவங்களோட வாழ்க்கை இந்த வேதனை, இந்த ஆர்கன் டேமேஜ் இதெல்லாம் ஆகிறதுக்கு பதில் அப்படியே நின்றும்.